ஓம் சரவணபவா. என் அன்பு பிள்ளையே, இந்த காணொளி உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அருள் செய்தியாக இப்போது வந்திருக்கிறது. ஏனெனில் இன்று நீ சோர்ந்திருக்கிறாய், மனம் குழம்பி இருக்கிறது, எதிர்காலம் பற்றி பயம் உன்னை சூழ்ந்திருக்கலாம். அதையெல்லாம் அறிந்தே முருகன் உன்னிடம் இன்று இப்படிச் சொல்கிறார், பிள்ளையே, நீ குழம்பிய மனத்தோடு நிற்கும் இந்த நேரமே உன் வாழ்க்கை தெளிவடையப் போகும் தருணம். நீ நினைத்த வாழ்க்கை இன்னும் கிடைக்கவில்லை என்று உன் மனம் வலிக்கலாம். நீ நம்பிய மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி இருக்கலாம். ஆனால் நினைவில் வை பிள்ளையே, மனிதர்கள் விலகும் இடத்தில்தான் முருகன் அருகில் வருகிறார். நீ அமைதியாக இருந்ததை உலகம் பலவீனமாக நினைத்திருக்கலாம். நீ பொறுமையாக இருந்ததை சோம்பேறித்தனமாக நினைத்திருக்கலாம். ஆனால் முருகன் சொல்கிறார், நீ அமைதியாக இருந்தது பலவீனம் அல்ல, நீ பொறுமையாக இருந்தது தோல்வியும் அல்ல. உன் உள்ளத்தில் இருக்கும் பொறுமைதான் உன்னை உயர்த்தப் போகும் உன் பெரிய ஆயுதம். இன்றைக்கு பலர் வெளியே சிரிக்கிறார்கள், உள்ளே உடைந்து கொண்டே பலர் வெற்றி பெற்றது போல தெரிகிறார்கள். மனம் மட்டும் அமைதி இல்லாமல். ஆனால் நீ அப்படி இல்லை பிள்ளையே. உன் மனம் தூய்மையானது, உன் எண்ணங்கள் நேர்மையானவை. அதனால்தான் உன் வாழ்க்கை முருகன் கண்காணிப்பில் உள்ளது. முருகன் சொல்கிறார், நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாக போகவில்லை. அவை அனைத்தும் உன் வாழ்க்கை மாற்றத்தின் விதைகளாக மாறியுள்ளன. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை அமைதியாக அமர வைக்கிறது. அது தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. உருவில் கூட அம்பை உயரம் எய்ய பின்புறமாக இழுக்கப்படுகிறது. அதே போலதான் இப்போது நீ பின்னால் இழுக்கப்படுகிறாய், உயர்வதற்காக. முருகன் உனக்காக இப்போது ஒரு பாதையை மெல்ல மெல்ல திறந்து கொண்டிருக்கிறார். அது சத்தமில்லாமல் வரும், ஆனால் நிலைத்ததாக இருக்கும். ஒரு தெளிவு, ஒரு தைரியம், ஒரு சரியான முடிவு, அவை எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை புதிய நிலைக்கு கொண்டு போகும். இன்று நீ மனமாற ஓம் சரவணபவா என்று உச்சரிக்கும் போது உன் மனதில் இருந்த பாரங்கள் குறையும். உன் எண்ணங்களில் ஒளி பிறக்கும். முருகன் உன்னை சோதித்த அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கவும் தயார் நிலையில் இருக்கிறார். இன்று இரவு அல்லது நாளை காலை ஒரு விளக்கை ஏற்றி முருகன் திருவுருவின் முன் அமைதியாக அமர்ந்து 7 முறை ஓம் சரவணபவா என்று சொல்லி உன் வாழ்க்கையில் மிகவும் வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை அவரிடம் மனதாரச் சொல்லு. பதில் தாமதமாகலாம், ஆனால் மறுக்கப்படாது. இதுவே முருகன் அருள் வாக்கு. இந்த காணொளி உன் மனதில் சிறிதளவாவது நிம்மதியை தந்திருந்தால் கருத்துகளில் ஓம் முருகா என்று எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணு பிள்ளையே. நம்பிக்கைக்குள் முருகன் உன் முன்னால் நடக்கிறார். யாம் இருக்க பயமேன். ஓம் சரவணபவா.